முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க. டைரக்டாவே, மறைமுகமா கூட இல்ல. இபிஎஸ் நேரடியா தாக்கியிருக்கீங்க. இன்னைக்கு முழு படம் பாருங்க பிரதர். நீங்க ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க. முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது இல்ல, இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க? நிறைய பேர் வர்றாங்க. பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க, எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. சோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்க ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஃபுட்டேஜ் போய் கூகுள்ல பாருங்களேன். நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுகுறாங்க. காலில் விழுகாத அரசியல்வாதி யாரு இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்றேன். ஒரு அரசியல் படம் எடுக்கும் போது நாம வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பாக்குறோமோ அது இருக்கணும். நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. அப்படி இறங்கி நீங்க வீதியில போனீங்கன்னா டீ கடையில் அங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு 4 நாள் நிப்பாங்க பாருங்க. அப்படி ஆளுதான் இந்த படத்தில் நீங்க பார்க்க போறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல. எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம இங்க சொல்ல முடியாதுல்ல. அது பாக்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியா இருக்கும். இல்ல, சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அரசியல் இப்படிதான்டா இருந்ததுன்னு. ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறதுக்கு பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. தெரியல உங்களுக்கு? முதல்ல அந்த வசன படத்துல இப்ப இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் வந்தது, அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது. நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன். அதில் வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு காட்சி வேணுமா? சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால். அதுபோல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல ஒரு வசனம் வச்சா ஒருத்தரை நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும். நினைவுபடுத்தணும், படுத்தினாதான் அது அரசியல் சட்டையர். நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா, பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையுலகு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான். அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும். கர்ஃப்யூவில் என்ன நடக்கும்னா ஒரு RSS பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி எண்டு முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன். நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியலும் அப்படி தான் இருக்குது. பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க. சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்கேன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா?
நான் கேட்குறேன், எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றா, சரி ஓகே எடுத்துருங்க, எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு. நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளைவிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவர்களால் எடுக்க முடியலன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து, இது நான் மௌனம் பேசியதை சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வெட்ட சொன்னாங்க. அது அது அதை தாண்டின வார்த்தைகள்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும். அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதில் என்ன இருக்குது? பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படி தான் தெரியும். அவர் அந்த சீருடையோடு இருக்கிறது தான். அதை மறைக்கணுன்றாங்க. சரி மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய இது விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி சரி இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் இருக்கிறது காவி. அப்பா இல்லை, இப்போ இல்ல அப்படி கேட்க வரல. என்னன்னா 3 கலர், அதுல நடுவுல ஒரு கலர். இல்ல சார், என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல. சரி, அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயின்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா சரி காவி. ஏன்னா அவங்க திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க, அவங்க அதுக்காக ஃப்ரீயா விட்டாங்களோ அந்த ஆங்கிள் நான் யோசிக்கிறேன். அது மூலம் காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்ற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாத்திட்டாங்க. மேல ஆரஞ்சு கரெக்டா இருக்கு. இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம். அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறதுக்குல. நீங்க கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்கு. இவர் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்காரு. ரொம்ப நான் ஒரு பொறுப்புல இருக்கேன், உயர் பொறுப்புல இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி நான் கோட்டால வந்தியா அப்படின்னு கேட்டா நீங்க கேட்டது அதுதான். புரியுதா உங்களுக்கு? நீ என்ன கோட்டால வந்தவனா அப்படின்னு கேட்டா இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒரு படத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் எந்த படம்னு எனக்கு நினைவில்லை. ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. உடனே ஒருத்தர் அவர் எங்க கட்சியோட தலைவரை சொல்றாங்க, சிறுத்தையா எங்க தலைவர் பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேற வேற படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதை மறுக்க முடியாத உண்மை. அதான் சார், சார் இப்போ படம் பண்ணிருக்கீங்க, தொடர்ச்சியா உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலாக அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணிருக்கீங்க. அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டு சீமானன் பார்க்குறாரு. என்ன காரணம்? சரி, தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்க பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அதை தான் சொன்னேன். நான் போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டீங்க ஒரு பேரை. இப்போ சொல்கிறேன். வேணாம்மா, வேணாம் 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 வேணாம், கடந்து போயிடுவோம். நம்ம இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம்.
சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு நீங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் சிறந்த தலைப்பா இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்கு, தயாரிப்புல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள். இது படம், அதை பத்தி நம்ம பேசுவோம். சார், இந்த உயிர் தமிழுக்கு அந்த ரூல வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க. அது எதை குறிக்குது? அமீர் வந்து இதுல வந்து ஒரு அரசியல்வாதியா வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா, இல்ல யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமா அதுல வச்சிருக்கிறோம். இல்ல, பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனா இதுல குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப்லாம் கிடையாது, கலக்குவார் உள்ள. இல்ல, அவரை சொல்லல சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்டுறீங்களா அதுல? இல்ல, ஒரு தேர்தல் படம் அப்படிங்கிறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒண்ணு படத்துல 2 தேர்தல்கள் இருக்கு படத்துல, பாருங்க. உங்க முன்னாடி தானே கேட்டேன். உண்மை இல்லை, சும்மா நான் சொல்றேன். யதார்த்தத்தை என்னன்னா யோசிச்சு பேசல நான். யதார்த்தமா என் மனசுல என்ன பட்டுச்சோ நான் அதை அதுதான் டக்குன்னு போய் நம்மளை சேர்ந்துருச்சு. அது அதனால அதை தவிர்த்துடலாம். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட. அதுல இது தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தோட வந்திருக்கும். அதே காலகட்டத்துல தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்துல இருக்குதா? இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல இந்த போஸ்டர் நீங்க இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு 2 ஒண்ணுதான். புழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது. நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்ல இல்ல படத்துல அது ஆளுநர் மட்டும் இல்ல, பல பேர் இங்க புதுசா நிறைய சொல்றாங்க. இங்க அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம், கிடைச்சல மொத்தமா சேர்ந்துரும். அது ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷன்ல படக்குழுவினர் தான் இது வரைக்கும் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. நேற்று முதல் முறையா ஒரு அரசியல் கட்சியிலிருந்து சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? தமிழுக்கு அப்படின்னும் போது இப்ப பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க. இப்ப நாம் தமிழ் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல? நான் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பாக்குறதுக்கு. அவருக்கு வேண்டிய ஒரு நண்பருக்கு அடிச்சிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் கூப்பிடுறேன் இருக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாரா இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார், ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரிவ்யூஸ்ன்றாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னன்னா, அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான் அந்த ஆன்டி இண்டியன், அரை மணி நேரம் இண்டியன் ஆயிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை, இங்கேருந்து இன்னொரு 6 மாதம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போர்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான். ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது. ஆமாம், ப்ராஃபிட்டான படம், வெற்றி படம். அது அவர் மேல இருக்கிற விமர்சனத்தினால அப்படி சொல்லுவாங்க. $250 ஸ்க்ரீன் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் ஒரு 180 ஸ்க்ரீன் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் போட்டுட்டு இருக்காங்க, நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து 2 படம் தான் வருது, 7, 8லாம் இல்லை. சின்ன படங்கள் 2 படம் தான் மெயினாக. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எல்லா படமும் வரணும். நான் அன்னைக்கு சொன்னேன், எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும், அப்போதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இந்த ரிலீஸ் இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமாம், இல்லை அதைத்தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். இது என்னன்னா நல்லா இருக்காது, அது நான் நினைக்கிறேன்.
பெரிய தயாரிப்பாளர் அவர், பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறைய பேசியிருக்காரு. அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரிகமாக நிறைய பேசியிருக்காரு. பெரிய சங்கடம் தரும். இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்குது. அண்ணாச்சி பண்ணுற காமெடி இருக்குது, கஞ்சா கருப்பு பண்ணுற காமெடி இருக்குது, 2 பாடல் காட்சி இருக்குது, 2 சண்டை காட்சி இருக்குது. அதனால் இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரெண்டு பேரும் பேசி வச்சோம். நான் உள்ளே வந்ததும் எதேச்சியாக கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை கேட்டேன். அப்போ கேட்டாங்க, தெரியாது, இன்னைக்கு அமீரனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்காது, உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாதுன்னு. 2 பேரும் வர்றீங்க, கண்டிப்பாக இதை ஒருத்தங்க கேள்வியாக கேட்பாங்கன்னா அதுதான் நீங்கள். நீங்க நினைக்கிற அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை. நீங்க சுத்தி சுத்தி எங்க வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றேன். நான் ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன். நான் சீரியஸாவே பேசுறீங்க, ஜாலியா வந்து இங்க வாழ சீரியஸா பேசுறீங்க, அவரு சீரியஸா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, அதை விட நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆமா, நானும் அவனும் ஒரு நாள் ரூம்ல இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் நானும் அவனும் ப்ரொடியூசரும் ரூம்ல படுத்திருந்தோம். அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவா நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை இந்த ரூம் பூரா அடிக்க அது மேல படுத்திருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னாப்ல. ஆமா நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்துருக்கலாம் போல் இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இது சொல்றேன்னா, அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு படத்துக்குள்ள. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்றதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு 2 பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆட்டம் மயிலாட்டம் எல்லாம் வச்சிருந்து அன்னைக்கு எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷன்ல ஒரு பிரச்சனை. டோட்டல் ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் 2 போர்டுக்கு மட்டும் க்ளோஸ் அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப். இது மாதிரி 2-3 நாள் நடந்தது. நான் இப்போ போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காம, ஏன்னா நான் அவனு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுற்றிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை 2 பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செலவாயிட்டு இருக்கு, இவ்வளோ இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறியப்பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டாக பாரு, பெர்மிஷன் கிடைக்குங்கிறத முன்னால் பார்க்கணும். நம்ம என்ன தெளிவா ஒருத்தனை நம்புகிறோம், சொல்கிறோம், கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசருக்கு முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போறதில்ல. ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டரா எவ்வளவு பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ கிரியேட்டிவிட்டியான ஆளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்ச சரி காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுவேன். அவன் காம்ப்ரமைஸே ஆக மாட்டான். ஏன்னா நாயகன்ல அவன் தான் கோடாயிட்டு அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய வந்து செலவு பண்ண இடங்கள்ல செலவு இழுத்து வைக்க அப்படின்னா கூட தலைவா அவ்வளோ பண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்துலயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாள். இன்னைக்கு வந்து அவரோட படத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளவு பேர் இருக்கணும்? ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளவு பேரையும் போட்டு எடுக்கணும். அங்கே தயாரிப்பாளரும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும். ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்ல காமெடி படம் இது. அவ்வளவுதான், செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வெறும் அரசியல்ல மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் வந்து மேம்புக பூசப்பட்ட ஒரு சாயம் தானே தவிர அதுக்குள்ள ஒரு செம்ம லவ் இருக்கு. அந்த லவ்வை பேஸ் பண்ண அரசியல் தான் அது. வந்து நீங்க படத்தோட விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும், என்ஜாயபிளான ஒரு படம். ரைட். இது பேருந்தே ஜாலியா வம்பளை இழுத்து விட்டு வந்து ஏதாவது தெருவில் பார்க்குறேன். நான் ஒரு
இதெல்லாம் அதான்ப்பா நாங்களாம் ஜாலியாக யதார்த்தமான அரசியல்வாதி தான். எவனையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்துச்சு, அவர் பெருசு இவர் பெருசு, எவனுமே பெருசு கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. இப்போ சென்சாரை பற்றி அண்ணன் சொன்னார். சென்சாரில் இருக்க பூரா யார் கட்சிக்காரனே இருக்கான், கமிட்டியில் இருக்க பூரா கட்சிக்காரனே. அவனுக்கு தேவையான அவனுக்கு இது பண்ணுவான். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரண்மனை ராசாவின் மனசில் ஒரு படம் அப்போ வந்து ராஜகிரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வக்காலி போட்டிருப்பாரு. வக்காலின்னே சொல்லிட்டு. நான் ஏன் படம் தாளாட்டு கேட்க முதல்ல ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரே ஒரு இடத்துல வக்காலின்னு வச்சுருந்தேன். வெட்டுறாங்கிறா என்ன ஏன் போன வாரம் தான் அந்த படத்தில் வந்து 200 வக்காலி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அந்த படம், இது இந்த படம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சென்சாரில் வந்து நம்மளுக்கே ஸ்கிரிப்ட்லேயே அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரே இது வெட்டுடான்னு சொன்னால் மேலே ஒரு எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். கேட்டால் கல்ச்சரு அது இது, கேரளாவுக்கு ஒரு சென்சார், இங்கே ஒரு சென்சார், அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து இது என்ன பண்ணுதோ. இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம், அது பண்ணுறோன்னா அது பண்ணித்தே ஆகணும். எல்லா பேரும் யோக்கியனே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே ஆகணும். அவனை வந்து இவன் இப்படி பண்ணுறான். இப்போ சத்யராஜ் சார் வந்து எஸ்டிஎஸ் ஒர்க்கா வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போவார். ஒரு காலத்தை தொங்கிட்டு போவார். அதை விஷுவல் பண்ணியிருந்தான் தாய்மாமங்கிற படத்தில். அவ்வளோ அப்ளாப்ஸ். ஏன்டா நீ பெரிய தலைவராக இருந்த ஆள் தான், நீ போய் வந்து பஸ்ஸில் போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா? அந்த மாதிரி அதை சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசித்தோம்ல. இப்போ ஏதோ வேற ஒருத்தர் அதில் போகிறார் இதில் போகிறார் அப்படின்னு சொன்னான். நடக்கிறத நம்ம சொல்கிறோம், எடுக்கிறது அவனை எடுத்துகிட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை. நீ வாங்கிக்கிறது வாங்காத உடைய இஷ்டம். அது மாதிரி தான் வந்து நான் இதில் வந்து என்ன யார் நினச்சி பண்ணியிருக்கேன்னா, நான் என்னை நினச்சிதே பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருந்துப்பேன்டா. நானும் என் கேரக்டர் தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேருமே யோகியனே கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. அதனால வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நடிச்சுக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணல. இவர் ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் எப்போ கேட்டார், எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிஎம்கே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாக நம்ம பார்த்தோம். அவரை ரசிகனாக வாழ்ந்துருக்கோம். அவரை வச்சு நிறைய பேர் பொழப்பு நடத்துனானுங்க, அது வேற பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனா வந்து வந்தார் அப்படிங்கிறத வந்து அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறது லவ் தான். யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் குத்தியும் பேசலை. அங்கங்கே தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் விழுகும்போது விழுந்து அது வந்து ரசனையாக இருக்கும். இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேசிக்கல. ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கள எதுக்கு கூப்பிட்டு இருக்குது, நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் கீஸ்லாம் பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். எதுக்கு ஒரு தடவை 4 தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு ராதாமே? தேவையாது. ஒரு தடவை சொன்னா பார்த்தால 4 தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சிருக்காருல. நீங்கள் இதை கொண்டு வரணும். சின்ன படத்தை பெருசாக்கணும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றியோட செஞ்சால் அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வர ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள் வரும். இதை பார்த்துட்டு நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணிருக்கேன். நன்றி. நமக்கு ஈகோ கிடையாது. ரெண்டாவது, இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் பூரா புத்திசாலி நடிகர்கள், புத்திசாலி இயக்குனர்கள். படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும்ல, அது எங்கள்கிட்ட இருந்தது. இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்க, இவ்வளோ நேரமாக 2 நடிகரை உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே டாப்புக்கு நான் அவங்க 2 டேரக்டர் வெளியே வராங்க பாருங்க டக்குன்னு. அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு பாருங்க. முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க, உள்ள டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா 2 பேரும். இதில் ராஜ்கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு விழுந்துருக்கு. ஏன்னா சார் வந்து சொல்ற டைலாக்கை யோசிக்காம பேசிடுவாங்க. மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசினா அவர் கோச்சுக்கிடுவாருங்க இவர் கோச்சுக்கிடுவாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன தலைவா டைலாக்கு அப்படியே அது 2 சேர்த்துக்கலாமா பாரு. ஏன்னா
அது படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க.